எல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்படியே டெய்லியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்கள் நாங்கள் எப்படி செய்கிறோன்னு. அதிகமாகலாம் தேவையில்லைங்க. உப்பு, மிளகா பொடி, எண்ணெய், தோசை எண்ணெய் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துட்டோன்னா ஃபஸ்ட்டு மீன் போட்டு விட்டுலாம். மீன் பொடி வேண்டியா கூட ரொம்ப அதை கூட அந்த குண்டா கூட அம்பளக்கா இந்த கல் நல்லா கழுவுவா. ஒரு நிமிஷம் இரு பாரு, ரொம்ப எமோஷனல் ஆகாத. தடவி மீனை தடவி காய வச்சிடலாம். அப்புறம் அது ப்ரே பண்ணுவோம். அதுதான் நான் சொல்கிறேன். அது லேட் ஆகும். இது பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் இது நல்லா சூப்பராகிடும். இப்போ அதை போய் நம்ம சிக்கன் ரெடி பண்ணோம்னு வச்சுக்க, இது வந்து ஒரு ஆள் பண்ண ஈஸியாக வேலையாகிட்டே இருக்கும். அந்த எடு குடல வருவு அந்த குடல எடுக்கலையா? வாங்க கொஞ்சம் தண்ணி கொடு. நான் தான் கொடுப்பேன். ஆனால் கூட கத்திக்குது கொண்டா ஷாவ் அடிக்காத நீ போட்டு. வீடு எடுக்கிறாங்களா? காஞ்சி போய் கிடையாது. மசாலா கொஞ்சமாக போடுப்பா, நெக்ஸ்ட் ரவுண்டு யூஸ் ஆகும்ல. ரவுண்டு வேணும். இது கொஞ்சம் போடு. அதுக்கே மிளகாத்தூள் போடணும் ஃபுல்லாக. இதை எடுண்ணா. யாருன்னா பேசுகிறவங்க இருக்கீங்களா? யாருன்னா பேசுகிறவங்க இருக்கீங்களா? சொல்லுங்கள் நீங்களே. இது என்ன பேர் என்னென்ன? இந்த உப்பு கொஞ்சம் எடுத்துரும். வாத்து, நீர் வாத்து, கருப்பு வாத்து. கொஞ்சம் சிக்கன் போட்டு லைட்டாக பெப்பர் போட்டு அப்படியே சட்டியில் அப்படியே மீன் வறுக்கிறோம். மீன் இன்னைக்கு மீன் ஸ்பெஷலை பார்த்துக்காங்க. இது களியாச்சு. அங்கே அடுப்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள் களியாச்சு. இதுதான் சுத்தமான தண்ணிங்க, ஆற்று தண்ணி தான் விட்றோம் மசாலுக்கு. சுத்தமான தண்ணி மசால் தான் கலக்கியாச்சு. அதில் மீன் எடுத்து போடுவோம். அடுப்புகளை ரெடி பண்ணுங்க. அந்த கத்தி எடுங்க. லைட்டாக சால்ட்டு மட்டும் கலந்துக்கலாம். தண்ணி கூட எதுக்குற மாதிரி இப்படி கொட்டுற உப்பு நேரம் வண்டிக்கிறோம். வீச்சு கொண்டா. பாருங்க நன்கு வதக்கிக்கணும். குடல் எடுங்க. உர்ரா உப்பா நல்லா கலக்கணும். இப்படி நல்லா இதுன்னு அழகாக காய் போட்டு பார்க்கலாம். ஒவ்வொன்றா தடவி அப்படி பெட்டாதடா ரமேஷ். ஒன்னோட சொல்லுங்கள் என்னென்ன பண்ணுறீங்க. இப்படி மசாலா போட்டுக்கணுங்க. போட்டு காய வச்சிடணும். குருட்டாக்கும் கம்முன்னு. அது பேர் இது குடல். அது குடல் இல்லாதது. குடல் இல்லாத கிரேவி கறி வறுக்கிறோம். இது ஈரில் மட்டும் எடுத்துடணும். அடுத்து நாங்கள் நாட்டுக்குள்ளே சாப்பிட்றது இதையும் எடுத்துடணும். எடுத்துட்டு கட் பண்ணி மசாலா லைட்டாக இல்லை என் கையில் கட்டு ஒரு மிளகாத்தூள், தூளுப்பு அப்படியே இதோட கட் பண்ணி எடுத்துடணும். இந்த காலை எடுத்துடணும். அப்படியே
ஃப்ரை பண்ணுறது அப்படியே சின்ன சின்ன பீஸாக நறுக்கணும். இது ஏறி சின்ன போடா தோசைகள் வாங்கிட்டு வரோம். மீனுக்கு இப்போ தான் வலைய விட்டுருப்பாங்க. போடா இங்கே உப்பு குறையுதுன்னு போய் உப்புலாம் பக்கவாக இருக்குது. கொஞ்சம் போடணும், டேஸ்ட்டாக தான் இருக்குது. சரியா சுண்டுச்சுன்னா சரியாக போயிடும். யூடியூப்பில் போடணும் இதை. எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, எண்ணெய் காட்டுங்க ஃபஸ்ட்டு. எல்லாம் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்படியே டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாருங்க நாங்கள் எப்படி செய்கிறோன்னு. அதிகமாலாம் தேவையில்லைங்க. உப்பு, மிளகா பொடி, எண்ணெய், தோசைக்கல், இந்த மாதிரி ஒரு கரண்டி இதெல்லாம் நான் தாங்க சொல்லி இந்த மாதிரி அடுப்பாக இருந்தால் போதும். பாருங்க என்கிட்ட தொழில் பாருங்க, மீன் எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. தோசைக்கல்ல சும்மா எல்லாம் கொட்டிட்டு இருக்காத போடா. பாருங்க வெந்துட்டு இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். அடுத்த டைம் வர மாதிரி இருந்தால் நான் உங்கள் என் நம்பர் அனுப்புகிறேன் உங்களுக்கு. அப்படி யார் யார் விருப்பம் இருக்கா அங்கே வாங்க, இது மாதிரி பிடிச்சி சமைக்கலாம். அதை பாருங்கள், குட்டெல்லாம் அந்த பக்கம் தான் இருக்குது, இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குது. வாங்க எல்லாம் பண்ணிக்கலாம்.